அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? என்ன கத்தியால குத்த வந்தது அஞ்சலி பார்க்கவே இல்லை. அப்புறம் எப்படி கரெக்டா அந்த டைம்ல திரும்பி பார்த்து காப்பாத்தினாங்க. அது எப்படி எனக்கு பிரச்சனை வர்றப்போலாம் அஞ்சலி கரெக்டா வந்து என்ன காப்பாத்துறாங்க. அஞ்சலி மட்டும் இல்லைன்னா இந்நேரம் நான் செத்து போயிருப்பேன்ல. எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்றாங்க, என் உயிரையும் காப்பாத்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாம போயிருச்சு. அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நான் ஒண்ணு செய்யணும்னு நினைச்சேன். ஆனா அதுவும் தப்பா போய் முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க சித்தி. என்னப்பா சித்திய ஒரே அடியா மறந்துட்டியா? போனே காணோம். ஒண்ணும் இல்ல சித்தி, மனசு சரியில்லையா, அதான் கால் பண்ணல. மனசு சரியில்லையா? என்னாச்சு உனக்கு? அஞ்சலி ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு சொன்னல. டேய், உன் வாயால அப்படி சொல்லாத. என்ன சித்தி, எதை சொல்ல வேணாம்னு சொல்றீங்க? நீ இப்ப சொன்னல, அத சொல்லாதன்னு சொல்றேன். எது? அஞ்சலி ஹஸ்பண்ட் இறந்துட்டாருங்கிறதையா? சொல்லாதன்னு சொல்றல, திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. சொல்லாத. என்ன சித்தி, இறந்துட்டவரை இறந்துட்டாருன்னு தானே சொல்ல முடியும். இத பாரு, எத்தனை மணி உனக்கு சொல்றது? திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க. சொல்லாதன்னு சொல்லக்கூடாது, சொல்லாத. அஞ்சலியும் அப்படிதான் சொல்றாங்க, நீங்களும் அப்படிதான் சொல்றீங்க. அவளும் சொல்றா, நானும் சொல்றேன்ல. ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த சொல்றோம்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு அர்த்தம். நீ சொல்லாத. சித்தி, அந்த காரணம் தான் என்னன்னு கேக்குறேன். அது அதுக்கு நேரங்காலம் வரும்போது சொல்றோம். இப்போதைக்கு நீ சொல்லாத, விடு. நேரம் வரும்போதுனா? வரும்பா. சரி, அத விடு. சரி, நீ எதுக்கு மூட் அவுட் ஆயிட்டு இருக்க? அத சொல்லு. என்ன சித்தி இப்படி கேக்குறீங்க? அஞ்சலி எனக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சுதான் அவங்க ஹஸ்பண்ட அவங்க கூட சேர்த்து வைக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது இப்படி ஆயிடுச்சு. அவங்க முகத்தை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல சித்தி. இத பாரு தம்பி, எனக்கு புரியுது. இத பாரு, நீ தேவையில்லாம உன் மனச போட்டு குழப்பிக்காத. நான் சொல்றதை கேப்பல. இத பாரு, நீ எதையும் யோசிக்காம இப்போதைக்கு நீ படுத்து தூங்கு. நாளைக்கு காலையில நான் நேரா வர, அப்ப நம்ம பேசிக்கலாம், சரியா? ஓகே சித்தி. சரி. எவ்வளவு ஆணவமும் கொழுப்பும் இருந்தா அந்த ராட்சசிங்க தைரியமா இப்படி ஒரு டிராமா ஆடிட்டு இருப்பாளுங்க. இத சும்மா விடக்கூடாது. வர நாளைக்கே நாங்க நேரா வந்து பாத்துக்கிறேன்.